தாத்தாவின் கிராமப் பண்ணைக்கு பயணம் செய்யும் கயல்விழி. ஏய், இன்னைக்கு நான் தாத்தாவின் பண்ணைக்கு போறேன். அம்மா சொன்னாங்க நிறைய விலங்குகள் இருக்குன்னு. ஆனா இந்த விலங்குகளால் என்ன பயன் எனக்கு தெரிய வேண்டும். கயல்விழி தன் தாத்தாவுக்கு உதவ முடிவு செய்தாள். நான் எல்லோரையும் காலையில் எழுப்புகிறேன். என்ன பேசுவியா? உன்னாலதான் எல்லாரும் நேரத்துக்கு எழுந்து வேலை செய்யறாங்க. ஆஹா, நீ மிக வேகமாக ஓடுகிறாய் குதிரை. நான் வண்டி சவாரி செய்வதற்கும் இழுப்பதற்கும் உதவுகிறேன். தாத்தா, காளை மாடு வயலை உழுது கொண்டிருக்கிறது. ஆம், நான் மண்ணை உழுது விதைகளுக்கு தயார் செய்கிறேன். நீங்கள் பண்ணைக்கு மிகவும் முக்கியமானவர். மக்கள் என்னை கிண்டல் செய்கிறார்கள், ஆனால் நான் சுமைகளை சுமக்கிறேன். நீ ரொம்ப வலிமையான உதவிகரமான கழுதை. பண்ணையில பொருட்களை சுமந்துட்டிருக்க வருத்தப்படாதே. நான் பால் கொடுக்கிறேன். அது குழந்தைகளுக்கு பலத்தை அளிக்கிறது. நீ பண்ணையின் ராணி கோமாதா. நானும் புல் தின்று பால் தருகிறேன். சூப்பர், ஆடு. உங்க பால் ரொம்ப சுவையா இருக்கு. நான் முட்டை இடுவேன். முட்டையில் நிறைய புரதம் உள்ளது. நான் குளத்துல நீந்துவேன். வாத்து, நீ ரொம்ப நல்லா நீந்தற. பண்ணை சீராக இயங்க ஒவ்வொரு பண்ணை விலங்கும் அதன் சிறப்பு வழியில் உதவுகிறது. நண்பர்களே, விலங்குகளையும் அவற்றின் பண்புகளையும் மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? சேவல் கூவும், ரூஸ்டர் க்ரோவிங். குதிரை வேகமாக ஓடுகிறது, ஹார்ஸ் ரன் ஃபாஸ்ட். காளை மாடு உழுவதற்கு உதவும், புலக் வில் ஹெல்ப் பிளவ். கழுதை மூட்டை சுமக்கும், the donkey is carrying a bundle. பசு பால் கொடுக்கும், cow gives milk. ஆடு புல்லை தின்னும், goat will eat the grass. கோழி முட்டையிடும், hen lays eggs. வாத்து தண்ணீரில் நீந்துகிறது, duck swims in water. Thanks for watching. Please like, subscribe, learn more with காயல்விழி. வணக்கம் நண்பர்களே, இன்று நான் காட்டு விலங்குகளுடன் பேசப் போகிறேன். என்னுடன் நீங்களும் வாருங்கள். யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியலையே. வாவ், என்ன அழகு. நீங்க யார்? நான் மாண்டியா. எனக்கு பசுமை காடுல ஓடிக்கிட்டே இருக்கணும். எனக்கு புல் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நீங்க ரொம்ப வேகமா ஓடுவீங்களா? நீங்க புல்லை சாப்பிடுறதால தான் மிக வேகமாக ஓடுகிறீர்களா? ஆமா, ஆனா சிங்கம் வந்துட்டா நான் மிக விரைவாக ஓடிடுவேன். சரி மானே, புல் சாப்பிட்டு ஓடுங்க. ஓஹோ, அந்த சத்தம் யாருடா? நான் சிங்கம், லாயன், காட்டு அரசன். அரசே, எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுவாங்களே. நான் நல்லவன்தான், ஆனா நான் தான் காட்டு ராஜா. I am the king of the jungle. வாவ், எவ்வளவு கம்பீரம். வணக்கம் புலி டைகர். உங்க பட்டைகள் ஸ்ட்ரைப்ஸ் ரொம்ப அழகு. நன்றி. எனக்கு இந்தியாவின் தேசிய விலங்கு என்று பெருமை உண்டு. வாவ், தேசிய விலங்கு. அழகா இருக்கீங்க. நன்றி. நான் வலிமையானவன், தைரியமானவன். ஆஹா, தேன் வாசனை. பேர் கரடி மாமா, உங்களுக்கு தேன் பிடிக்குமா? ஆமா, எனக்கு தேன் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நான் தினமும் தேன் கூடு தேடி போவேன். ரொம்ப சுவையாக இருக்கும் இல்லையா? ஆமா,
ஆனா தேனீ கடிக்க கூடாது என்பதுக்காக கவனமாயிருப்பேன். வாவ், நீங்க ரொம்ப உயரமா இருக்கீங்க. ஆமா, எனக்கு நீண்ட கழுத்து இருக்கு. அதாலதான் மரத்தில் உள்ள இலைகளை எளிதா சாப்பிட முடியும். வாவ், உங்களுக்கு ரொம்ப நீளமான கழுத்து இருக்கு. அதுதான் என்னுடைய சிறப்பு. யானையே, எலிஃபண்ட், நீ தண்ணீர் விளையாடுறியா? ஆமா, யானை, உனக்கு தண்ணீர் பிடிக்குமா? ஆமா, எனக்கு தண்ணீர்ல விளையாட பிடிக்கும். நான் தான் எல்லா விலங்குகளிலும் பெரியவன். ஐ எம் த பிக்கெஸ்ட் அனிமல். நீ பெரியவனாவும் அழகாவும் இருக்கு. நல்ல ஞாபக சக்தி என்னுடைய சிறப்பு. நண்பர்களே, காட்டு விலங்குகளையும் அவற்றின் சிறப்புகளையும் பார்த்தீர்களா? இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாய் நண்பர்களே, பறவைகளின் பெயர்களை பற்றி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்வோமா? This is sparrow, சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவிகள் சிறியதாகவும் அழகாகவும் இருக்கும். This is parrot, கிளி. கிளி மனிதர்களைப் போல பேசும். This is peacock, மயில். மயில் தோகை அழகாக இருக்கும். மயில் அழகாக நடனமாடும். This is dove, புறா. புறா ஒரு அமைதி சின்னம். This is duck, வாத்து. வாத்து தண்ணீரில் நீந்தும். This is penguin, பெங்குயின். பெங்குயினுக்கு குளிரிடங்கள் பிடிக்கும். This is eagle, கழுகு. மிக உயரமாக பறக்கும். This is rooster, சேவல். அதிகாலையில் அனைவரையும் எழுப்பும். Thanks for watching. Please like and subscribe. வணக்கம் நண்பர்களே, இன்று பூக்களின் பேஷன் ஷோவை பார்ப்போமா? எல்லா பூக்களும் தங்களின் அழகையும் தனிச்சிறப்பையும் காட்டப் போறாங்க. ஆரம்பிக்கலாமா? வணக்கம், நான் மல்லிகை, ஜாஸ்மின். எனக்கு வெள்ளை உடை, மென்மையான வாசனை. இரவெல்லாம் வாசனை பரப்புவேன். என்னை பார்த்தா யாரும் சிரிக்காம இருக்க முடியாது. வாவ், மல்லிகை வாசனை சூப்பரா இருக்கு. கூ, ஹாய், நான் ஒரு ரோஜா, ரோஸ். எனக்கு பல வண்ணங்கள் உள்ளன. சிவப்பு, மஞ்சள், இளஞ்சிவப்பு. நான் அன்பின் சின்னம். ஆனால் எனக்கு முட்கள் உள்ளன. அட, ரோஜாவுக்கு அழகு மட்டும் இல்ல, தைரியமும் இருக்கு. வணக்கம், நான் சூரியகாந்தி. நான் எப்போதும் சூரியனை பார்த்து சிரிப்பேன். நான் எங்கு சென்றாலும் ஒளியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறேன். வாவ், சூரியகாந்தி ஒரு சின்ன சூரியன் மாதிரி தான். வணக்கம், நான் தாமரை, லோட்டஸ். நான் தண்ணீரில் பூக்கிறேன். தூய்மையும் அமைதியும் என் தோழி. நான் ஒரு அழகான ஆனால் எளிமையான மலர். தாமரைக்கு நிம்மதி நிறைந்த முகம், மிகவும் அழகு. ஹேய், நான் செம்பருத்தி, ஹிபிஸ்கஸ். என் நிறம் சிவப்பு. வலிமை, சக்தி என் அடையாளம். என்னை வைத்து பலர் தெய்வ பூஜை செய்கிறார்கள். செம்பருத்தி ஒரு சக்தி வாய்ந்த பூ. நன்றி செம்பருத்தி. எல்லா பூக்களும் அழகா இருக்கீங்க. ஒவ்வொருவருக்கும் தனி சிறப்பு இருக்கு. மல்லிகை வாசனை, ரோஜா அழகு, சூரியகாந்தி சிரிப்பு, தாமரை
அமைதி, செம்பருத்தி, தைரியம். நண்பர்களே, இன்றைய ஃபேஷன் ஷோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வணக்கம் நண்பர்களே, நான் கயல்விழி. இன்று நமக்கு தினமும் உதவி செய்பவர்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவர்கள் யார் என்று உங்களால் யூகிக்க முடியுமா? ஒரு யூக விளையாட்டை விளையாடுவோம். வெயிலிலும் மழையிலும் வேலை செய்கிறேன், உணவு கொடுக்க பயிர் வளர்க்கிறேன். நான் யார்? நான் விவசாயி. என்கிட்டயும் சாக்பீஸ் மற்றும் கரும்பலகையும் இருக்கு. நான் குழந்தைகளுக்கு புதுசா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறேன். நான் யார்? ஆம், நான் ஒரு ஆசிரியர். சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மக்களுக்கு உதவுகிறேன். நான் மக்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். நான் யார்? போலீஸ். நீங்கள் நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது காயமடைந்தாலோ நான் உதவுகிறேன். நான் அன்புடன் மருந்து மற்றும் பராமரிப்பை கொடுக்கிறேன். நான் யார்? ஆம், நான் ஒரு மருத்துவர். நான் கடைகளில் சுவையான உணவை சமைக்கிறேன். நான் யார்? நான் ஒரு சமையற்காரர். நான் நெருப்பு எரியும் இடங்களுக்கு விரைந்து சென்று தண்ணீரை வேகமாக ஊற்றுவேன். ஆபத்து நீடிக்காமல் பார்த்துக் கொள்கிறேன். நான் யார்? நான் ஒரு தீயணைப்பு வீரர். நான் வானத்தில் உயரமாக பறக்கிறேன். மக்களை இடங்களுக்கு அழைத்துச் செல்கிறேன். நான் யார்? விமானி. பேருந்து பயணத்தில் நான் உன் வழிகாட்டி. நான் டிக்கெட் தருகிறேன். நான் யார்? பஸ் கண்டக்டர். நான் உங்க பற்களை பார்த்து சுத்தம் பண்றேன். பல்வலி இருந்தா நான் பார்த்துக்கிறேன். நான் யார்? பல் மருத்துவர். நான் காக்கி உடை அணிந்து சைக்கிள் ஓட்டுகிறேன். நான் உங்கள் வீட்டிற்கு கடிதங்களையும் பார்சல்களையும் கொண்டு வருகிறேன். நான் யார்? ஆமாம், நீங்க சொல்றது சரிதான். நான் ஒரு தபால்கார். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. இன்றைய வண்ணமயமான கார் போட்டிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய பந்தயத்தில் யார் போட்டியிடுகிறார்கள் என்று பார்ப்போம். பச்சை, கிரீன், முக்கோணம் ட்ரையாங்கிள் கார், சிவப்பு, ரெட், சதுரம், ஸ்கொயர் கார், வெள்ளை, ஒயிட், வட்டம், சர்க்கிள் கார், நீலம், ப்ளூ, செவ்வகம், ரெக்டாங்கிள் கார், மஞ்சள், எல்லோ, நட்சத்திரம், ஸ்டார் கார், ஊதா, பர்பிள், ஓவல்,
ஓவல் கார். பச்சை முக்கோணம் கார் வெகுவாக பாயுது. வெள்ளை வட்டம் கார் முன்னே சுழலுது. நீலம் நீல சதுரம் கார் உருண்டு வருது. மஞ்சள் நட்சத்திரம் கார் பின்தங்குது. வெள்ளை வட்டக்காரை வெல்ல முயற்சிக்கும் சிவப்பு சதுர கார் ஊதா ஓவல் கார் வளைந்து பாயுது. முடிவில் வெற்றியாளர் யார் என்றால் வெள்ளை வட்டம் கார். வெள்ளை வட்டம் ஆர்ப்பரிப்பு. வாழ்த்துக்கள். வண்ணங்களும் வடிவங்களும் எப்போதும் அழகாக இணைந்தால் வெற்றி உறுதி.